இந்த G7 மாநாடு வருஷம் வருஷம் நடக்கும்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா, இந்த 2025ஓட மாநாட உலகமே திரும்பி பார்த்திருக்கு. அதுக்கு காரணம் இந்தியா தான். ஏன்னா, இந்தியா இந்த மாநாட்டுல கலந்துக்க போறாங்க. முக்கியமா மோடி அவர்களுக்கு பயங்கர வரவேற்பு இருக்கு. அதே சமயம் பயங்கர எதிர்ப்பும் இருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கலந்துப்பாரா, மாட்டாரான்னு எக்கச்சக்க கேள்விகள். அது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி, இன்னைக்கு அந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கனடா நாட்டுல இருக்கக்கூடிய கேல்கரி மாகாணத்துக்கு போயிருக்காரு. அண்ட் அத பத்தி அவருடைய எக்ஸ் தளத்திலேயே பதிவு பண்ணியிருக்காரு. எந்த சோஷியல் மீடியா தளத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மோடி அவர்கள் அங்க போய் அந்த மாநாட்டை அட்டன் பண்றது மட்டும்தான் ரொம்ப பெரிய டாபிக்கா இருக்கு. அண்ட் இன்னும் நிறைய பேர் என்னென்ன கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி நாடு அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த வாட்டி இந்தியாவை அழைக்க கிடையாது. இந்தியாவை அழைச்சதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல நம்பர் 1 காரணம் என்ன அப்படின்னா, பொருளாதாரத்துல இந்தியா பெருமளவுல உயர்ந்திருக்கு. அதாவது வேர்ல்டு லெவல்ல 5th ஹையஸ்ட் எக்கானமி இருக்கிறதுனால இந்தியாவை அழைச்சிருக்காங்க. 2வது இந்த காலிஸ்தான் பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் நம்ம எப்படி எல்லாம் கட்டுக்கதை பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம உள்ளூர்லயே நிறைய ஆட்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் கிடையாது. கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு நல்ல நட்புறவு இருக்கு. அது இனிமேலும் தொடரும் அப்படின்னு மத்த நாடுகளுக்கு சொல்றதுக்காக தான் முக்கியமா கூப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கனடால இருந்து தான் அழைப்பு வந்ததுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கனடா நாட்டினுடைய பிரதமரான மார்க் கார்னே அவர்கள் தான் அலைபேசி வாயில நம்மளுடைய பிரதமருக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு. அதாவது இந்தியாவினுடைய பிரதமர் அப்படிங்கிறதுக்காக மட்டும், ஒரு தலைவர் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த அழைப்பு கிடையாது. ஒரு தலைவரா மட்டும் அழைப்பு விடுக்காம இவர் இனம், மொழி, மதம் கடந்த ஒரு ஒற்றுமையின் உருவமா திகழ்றாரு. அதுக்காக தான் இந்த அழைப்பு அப்படின்னு சொல்றாங்க.